செவ்வாய் 11ஆம் இடத்துல இருக்கு. அப்படி இருக்கும்போது சூரியன் ராசியில இருக்கார். கடக ராசியிலிருந்து அரசு துறையில நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொன்னா, இந்த மாதத்துல ஃபுல் ஃபிளட்ஜா அதுக்காக நீங்க போராடுங்க. அதுக்காக படிங்க. தேர்வுகள் இருந்தா எழுதுங்க. ஏதாவது யாரையாவது பார்க்கணும். அவங்க உங்களுக்கு டிப்ஸ்லாம் குடுப்பாங்க. இல்ல ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் அவங்களால கிடைக்கும் அப்படின்னா அத பண்ணுங்க. ஆனா, நம்ம வேற வழியில பணம் குடுத்து போறது அப்படின்ற விஷயங்கள நான் ரெக்கமெண்ட் பண்ணல. ஏன்னா, உங்க ராசிக்கு 2ல கேதுவும், 8ல ராகுவும் இருக்கிறாங்க. ஜென்மகுரு காலமா இது இருக்கிறது. அதனால நீங்க மத்தவங்கள பயன்படுத்திக் கொண்டு அதுக்கான வழிமுறைகள தெரிஞ்சுக்கலாம். அரசு உத்தியோகத்திற்கான முயற்சி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. 2வது என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, கடகராசியிலிருந்து மெடிக்கல் சம்மந்தமா படிக்கணும். மெடிக்கல் ஃபீல்டுல நான் வந்து படிக்கிறதுக்கு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னா, அதுக்கான குரூப்ப எடுக்கலாம். அதுக்கான குரூப்ப எடுத்து இருக்கக்கூடியவங்க, அது சம்மந்தமா நல்லா படிக்கிறதுக்கான அம்சம் இருக்கிறது. அப்படி படித்து முடிக்கக்கூடிய தருவாயில வேலை கிடைச்சிரும். அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது, மெடிக்கல் சம்மந்தமா, ஃபீல்டு சம்மந்தமா ஒரு டாக்டர் அப்படின்னா, ஒரு கிளினிக் சொந்தமா வைக்கலாமா? செய்யலாம். ஒரு லேப் டெக்னீஷியன் வேலை பார்த்துருக்கீங்க கொஞ்ச நாள். சொந்தமா ஒரு லேப் வைக்கலாமா? அதற்கான விஷயங்கள செய்யலாம். இப்படி அந்த மெடிக்கல் சம்பந்தமான துறை உங்களுக்கு அனுகூலம். அப்புறம் மண் சம்பந்தமான துறை, பூமி சம்பந்தமான துறைகள்ல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு ரியல் எஸ்டேட் சம்பந்தமா ஒரு வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னாலோ, அல்லது விவசாயம் சம்பந்தமான விஷயங்கள் பண்றீங்க. இந்த ரோட்வேஸ், ரோடு கான்ட்ராக்ட் சம்பந்தமான விஷயங்கள் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, கார்டனிங் தோட்டம் சம்பந்தமான வேலைகள் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, கால்நடை வளர்ப்பு சம்பந்தமான விஷயங்கள் இதுலெல்லாம் உங்களுக்கு பலன் இருக்கு. அப்ப இதெல்லாம் யார் படிக்கிறீங்களோ, இதுலலாம் யார் வேலை பார்க்குறீங்களோ, இந்த துறைகள்ல யார் பிசினஸ் பண்றீங்களோ, பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ, உங்களுக்கு சாதகமா இருக்கிறது இந்த மாதம்.